எடுத்துன்னு போறீங்க? இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. உள்ள போனா என்ன பிரச்சனை வரும்னு மட்டும் சொல்லு. ரொம்ப அபூர்வம். கணவன் மனைவி மட்டும் வர்றது, சேர்ந்து வருவாங்க. ரொம்ப யாருக்கும் கிடைக்காது. கணவன் மனைவியோட கோயிலுக்கு வர்றது பெரிய பாக்கியம். சரி, என்னங்க பண்றது, என் சம்சாரம் உடம்பு முடியல, வரல, என் வீட்டுக்காரர் வரல, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா கணவனோட மனைவியோட பிள்ளைங்க சேர்ந்து வராங்க பாருங்க, அது அதை விட பெரிய புண்ணியம். இல்ல வித்தியாசமா இருக்கும், விதிவிலக்கா இருக்கும். அம்மாவும் வராது, அப்பாவும் வராது, பிள்ளைங்க மட்டும் கோயிலுக்கு வரும். இவங்கெல்லாம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவங்க. அப்பா குடிகாரனா இருப்பான், இல்லை கடவுளே இல்லைன்பா, அம்மா கோயிலுக்கே வர, டிவிலேயே உட்காந்துருக்கோம். ஆனால் புள்ள சிவபூஜை பண்ணுவான் பாரு. அப்போ சுவாமி சொல்றாரு இல்லையா, எங்கேனும் யாதாகி பிறந்தினும் தன் அடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான்கிறார். நீ எந்த உலகத்தில் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சுருவார். இன்னைக்கு யார் வரணும், யார் பேசணும், யார் கேட்கணும், யார் கடைசியாக உட்கார்ந்துருக்கணும், யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் சிவபெருமானும் முன்னமே எழுதியிருந்த ஏட்டின்படி